கட்சியின் தலைவர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை என அனைவரும் ஒவ்வொருவராக வந்து இயக்குனர் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நேரலையை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, நாளை பிற்பகல் பாக்யராஜ் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அரசு மரியாதையோடு தகனம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில்தான் பாக்யராஜ் பொறுத்தவரையில் திரைத்துறையில் அவர் மிகப்பெரிய ஜாம்பவனாக மட்டுமில்லாமல் பல இயக்குநர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார் என்ற பெருமையும் அவரை சாரும். தொடர் நேரலையாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் இல்லத்தில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியும் அறிக்கை வாயிலாகவும் எக்ஸ் பக்கத்திலும் தன்னுடைய இரங்கலை கருத்துக்களாக பதிவு செய்து வரக்கூடிய நிகழ்வும் நடந்து வருகின்றது. பாக்யராஜ் பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்று கூறலாம். தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி யதார்த்த கதைகளும் கொண்டு அனைவர் மத்தியிலும் அது சென்றடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு திரைப்படத்தையும் அவர் செதுக்கி இருக்கிறார் என்று சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் இயக்கிய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் வசனம் எழுதிய திரைப்படங்களாக இருக்கட்டும் என அனைத்துமே எளிய மக்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் அமைப்பதில் மிக தீவிரமாக இருந்தார். பாக்யராஜ் இயக்கிய படங்களில் உதவி இயக்குநராக மட்டுமின்றி வசனகர்த்தாவாகவும் பணியாற்றிய பாக்யராஜ் பொறுத்தவரையில் அவர் திரைத்துறையில் இயக்குநராக மட்டுமில்லாமல் பல்வேறு திரைப்படங்களின் வசனகர்த்தாவாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய குருவின் இயக்கத்தில் 1979 வெளியான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமாகிறார் பாக்யராஜ். மேலும் அந்த படத்தில் திரைக்கதையிலும் தனது பங்களிப்பை பாக்யராஜ் அளித்திருக்கிறார். அதே ஆண்டில் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக பிரவேசம் எடுத்தார். அதன் பின்னர் தனது மிரட்டலான திரைக்கதையின் மூலம் வெற்றி படங்களை கொடுக்க தொடங்கினார். அப்போது தொடங்கியது அவருடைய திரைத்துறையில் அவருடைய ஆதிக்கம். பாக்யராஜின் திரைக்கதைக்கு அவருக்கு திரைக்கதை மன்னன் என்ற பட்டத்தையும் இந்திய அளவில் பெற்று தந்தது. அதற்கு உதாரணமாக கூற வேண்டும் என்றால், கமல்ஹாசன் நடிப்பில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான ஒரு கைதியின் டைரி திரைப்படம் தான். அந்த படத்தில் பாக்யராஜின் கதையும் அவர் அமைத்த திரைக்கதையும் இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை வெகுவாக ஈர்த்தது. அதன் விளைவாக தான் அந்த படத்தினுடைய ரீமேக்கான ஆக்ரி ராஸ்தாவை இயக்கும் வாய்ப்பு பாக்யராஜுக்கு கிடைத்தது. மிகப்பெரிய வெற்றி படமாக அதை கொடுத்தார் பாக்யராஜ். பெரும்பாலும் குடும்ப கதைகளை கையாண்ட இயக்குனர் பாக்யராஜ் கணவன் மனைவி இடையான உறவு சிக்கல், கிராமத்து யதார்த்த வாழ்க்கையை காட்டும் போது நகைச்சுவை பாணியில் தனது புத்திசாலித்தனத்தை திரைக்கதையிலும் அமைப்பார். அவருடைய புதிய பாணி தனித்துவமாக அமைந்தது என்றே சொல்லலாம். மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் அதற்கு உதாரணம் என்றே சொல்லலாம். ஒரு நடிகராகவும் மக்களை கவர்ந்த பாக்யராஜ் வார இதழான பாக்கியா என்ற ஊடகத்தில் வாசகர்களின் கேள்விகளுக்கு சுவாரஸ்ய பதில்களை வழங்கி வந்தார். பாக்கியா என்ற வார இதழ் மூலமாக வாசகர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்து வந்தார். சில படங்களுக்கு இசையமைத்த பாக்யராஜ் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தும் தனது இருப்பினை திரையுலகில் காட்டிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லலாம். மேலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் பங்காற்றிய பாக்யராஜ் திரைத்துறையில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதவி வகித்தவர். பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராக கூட அவர் செயல்பட்டிருக்கிறார். 2018 இன்றைய முதலமைச்சர் விஜயின் சர்க்கார் படத்தின் கதை பிரச்சனையை இயக்குனர் பாக்யராஜ் தீர்த்து வைத்தது குறிப்பிட வேண்டிய விடயமாக நாம் சொல்லலாம். திரைத்துறையில் இந்த அளவுக்கு பல்வேறு பங்காற்றியவர் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா, பன்முனை கலைஞர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கலைஞர் இன்று இல்லை என்பது சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றே சொல்லலாம். அவருடைய திரை வாழ்க்கை வரலாற்று சார்ந்த பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது கிடைத்த சுவாரஸ்ய தகவல்கள் பொறுத்தவரையில் அனைவராலும் சிறந்த நகைச்சுவை நடிகர் என்று கொண்டாடப்படக்கூடிய கவுண்டமணி பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். கவுண்டமணி
தொடக்கத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த போது 16 வயதினிலே என்ற படத்தில் பாக்யராஜ் தான் கவுண்டமணிக்கு சிபாரிசு செய்து அவரை அந்த படத்தில் நடிக்க வைத்ததில் மிக முக்கிய பங்கு பாக்யராஜுக்கு உண்டு. அந்த திரைப்படத்தில் கவுண்டமணி நடிப்பதற்கு முன்பாக அவரை பொதுவாக கவுண்டமணி என்பது கவுண்டர் மணி தான், அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கவுண்டர் கொடுத்து கொண்டே இருப்பார். அது மிகப்பெரிய ஒரு யுக்தி, நகைச்சுவையாக இருக்கும். அதனால் எங்கு சென்றாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கவுண்டர் மணி வந்து விட்டாரா, கவுண்டர் மணி வந்து விட்டாரா என்றுதான் கேட்பார்கள். ஆனால் அப்போது அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த ஒரு தருணத்தில் 16 வயதிலே என்ற படத்தில் பாக்யராஜ் தான் கவுண்டர் மணிக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் நடிக்க வைத்தார், சிபாரிசு செய்தார். அப்போது அந்த படத்தில் கவுண்டர் மணி என்ற பெயரை கவுண்டமணி என பாக்யராஜ் எழுத்து பிழையாக மாற்றுகிறார். தெரியாமல் எழுத்து பிழையாக அது பதிவாகிறது. திரையில் தோன்றும் போது அவருடைய பெயர் வரும்போது கவுண்டர் மணி என்பதற்கு பதிலாக கவுண்டமணி என்ற பெயர் வருகிறது. அப்போதுதான் எழுத்து பிழையாக அதை போட்டுவிட்டோம் என்பதை உணர்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதுவே அவருடைய பெயராகவே மாறிவிட்டது, கவுண்டமணி கவுண்டமணி என்று. அந்த படத்திற்கு முன்பு வரை கவுண்டர் மணியாக இருந்தவர் பாக்யராஜ் சிபாரிசின் மூலமாக 16 வயதிலே படத்தில் நடித்து அப்போது போடப்பட்ட டைட்டில் கார்டில் கவுண்டமணி என பெயர் மாற்றப்பட்டது என்பது பாக்யராஜுடைய திரைத்துறை வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது வரக்கூடிய தகவலாக இருக்கின்றது. அதை பல இடங்களில் கவுண்டமணியை பதிவு செய்திருக்கிறார். எனக்கு ஒரு சினிமா துறையில் வாழ்வு கொடுத்தவர் என்று கூட பாக்யராஜை அவர் பெருமை மிகு பேசியிருப்பதும் இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். 1953 ஜனவரி 7 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோவில் பகுதியில் பிறந்தவர் பாக்யராஜ். இவருடைய முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். ஆனால் அதற்கு பிறகு கிருஷ்ணசாமியை தவிர்த்து பாக்யராஜ் என்பது மட்டுமே பலராலும் அறியப்படுகிறார். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜா அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் பாக்யராஜ். அதற்கு பிறகு இயக்குனராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராகவும் பெரும் வெற்றி பெற்றார் பாக்யராஜ். தொடர்ந்து 1977 இயக்குனர் பாரதிராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் பாரதிராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியின் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருந்தார்.